நேற்று அந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசின விஷயம் தான் 2 நாளாக ஒரு பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. பாய்ஸ் கடனில் வீடு வாங்கினா நிறைய பேர் வந்து ரெண்டு பெரிய ஸ்டார் மட்டும் தான் அங்கே இருந்தாங்க. ஒன்று ரஜினிகாந்த் அவர்கள் வீடு, ஒன்று வந்து ஜெயலலிதா அவர்கள் வீடு. பாய்ஸ் கடன்னா அப்படி ஒரு இருந்துச்சு. இன்னைக்கு பாய்ஸ் கடனில் எல்லாமே வீடு வாங்கிட்டாங்க. நயன்தாரா வீடு இருக்கு, லோகேஷ் கனகராஜ் வீடு இருக்கு, அனிருத் வாங்கியிருக்காரு, சிவகார்த்திகேயன் எல்லாருமே இன்னைக்கு பாய்ஸ் கடனில் வீடு வாங்கிட்டாங்க. அங்கே ஒரு வீடு வாங்கி கட்டிருக்காரு. ஆனால் அந்த வீடு வாங்கினதான் பிரச்சனைன்றாங்க. இவ்வளோ பேர் வாங்கும்போது அவர் வாங்குறதுல என்ன? ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, நமக்கு இங்கே ஒரு வீடு இருக்கு இல்லையா, நீங்கள் எதுக்கு நீங்கள் தனியாக ஒரு வீடு வாஸ்துக்கு எல்லாம் சரியில்லை, அதை வாங்க வேணான்ற மாதிரி அவர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதே மீறி இவர் வாங்கினாரு. என் பசங்களுக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு என்னை பற்றி தெரியும், என் ஃபேன்ஸுக்கு கூட தெரியும் அப்படின்ற மாதிரி சுசித்ரா பேசின விஷயம், யாராவது டிவோர்ஸ் ஆனால் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க, இவர் தான் காரணம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு காலத்தில் சில விஷயங்கள் மெச்சூர்ட் இல்லாமல் பண்ண சில விஷயங்கள், அதாவது ஒரு உண்மையெல்லாம் வராது. செல்வராகவன் அவர்கள் வந்து தம்பியை பற்றி ரொம்ப உயர்ந்தெல்லாம் பேசியிருந்தாரு. வீட்டில் விளையாண்டுட்டு இருந்த பையனை இங்கே வாடான்னு கூட்டு வந்து நடிக்க வச்சு ஹீரோ ஆக்கி என்னோட ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க போய் நிற்கிது அப்படிங்கிறது ஒரு பெருமை தானே. ஃபர்ஸ்ட் படத்தை விட்டுருங்க, புதுப்பேட்டை மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அந்த கேரக்டருக்கு தனுஷ் எப்படி யோசிச்சாரே தெரியல. வந்து 2 இயர்லியா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் புதுப்பேட்டை. இன்னைக்கு வந்துச்சு அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. செல்வராகவன் டைரக்ஷன்ல ஒரு படம் தனுஷ் பண்றாரு. அது புதுப்பேட்டை 2 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுஷ் அவர் மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வராரு. சிவகார்த்திகேயன் அவர் வந்து பேக் டு பேக் 24th மூவி, 25th, 26 வருது. இளையராஜாவுடைய பயோபிக்ல இவர் நடிக்கிறார், தனுஷ் நடிக்கிறார். அது வேலைகள் நடந்துட்டு இருக்கு, ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. இதே மாதிரி ரஜினிகாந்தோடைய பயோபிக்ல சிவகார்த்திகேயன் நடிக்க போறார். அது பண்ணா அது பல சிக்கல் இருக்காது. இந்த பக்கம் தனுஷ் இருக்காரு, அந்த பக்கம் தனுஷை விட்டுட்டு அங்க பண்றப்ப அது ஒரு சிக்கல் இருக்கு. தனுஷ் அவர்களோட 50வது படம் ராயன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் தனுஷ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 24 வருஷத்துல 50வது படம் முடிச்சிருக்காரு. நிறைய அவருக்கு வந்து கேலி கிண்டல்கள், பாடி ஷேமிங் எல்லாம் வந்துருக்கு. அதையும் தாண்டி அவர் வந்து அந்த இடத்துல நின்று இருக்காரு. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. வரக்கூடிய விஷயங்கள் வந்து பெருசாக பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு டைரக்டருக்கு ஹீரோவாக இருந்தாலும் கூட மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய அளவில் அந்த படத்தில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமா படம் வந்த பிறகு பேசப்படுவாங்க. அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஹீரோ. இருந்தாலும் மற்ற கோ ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய அளவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நேற்று அந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசின விஷயம் தான் 2 நாளாக ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். அதாவது பாய்ஸ் கடனில் வீடு வாங்கினா நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க. நான் பாய்ஸ் கடனில் வந்து 16 வயசில் வந்து நான் போனேன். அந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் வீடு இருந்துச்சு, இந்த பக்கம் ஜெயலலிதா வீடு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பாய்ஸ் கார்டனுங்கிறது வந்து அப்போ பாய்ஸ் கார்டனுக்குள்ளேயே போக முடியாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்க போகிறீங்க என்னென்னா ஒரு செக் போஸ்ட் போட்டுருவாங்க, பாய்ஸ் கார்டனுக்குள்ளேயே போக முடியாது. 2 பெரிய ஸ்டார் மட்டும் தான் அங்கே இருந்தாங்க. ஒன்று ரஜினிகாந்த் அவர்கள் வீடு, ஒன்று வந்து ஜெயலலிதா அவர்கள் வீடு. ஜெயலலிதா பொலிட்டிக்கலாக இருக்கிறனால, சிஎம் இருக்கிறனால அந்த பக்கம் செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க, யாரும் போக முடியாது. பாய்ஸ் கார்டன்னா அப்படி ஒரு இருந்துச்சு. இன்னைக்கு பாய்ஸ் கார்டனில் எல்லாமே வீடு வாங்கிட்டாங்க. நயன்தாரா வீடு இருக்குது, லோகேஷ் கனகராஜ் வீடு இருக்குது, அனிருத் வாங்கியிருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் எல்லாருமே இன்னைக்கு பாய்ஸ் கார்டனில் வீடு வாங்கிட்டாங்க. பாய்ஸ் கார்டனில் ஒரு காமான ஏரியா, ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு அமைதியான ஒரு ஏரியா, ஒரு எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஏரியா. அங்கே ஒரு வீடு வாங்கி கட்டிருக்காரு. ஆனால் அந்த வீடு வாங்கினதான் பிரச்சனைன்றாங்க. ஏன் எத்தனை சார் பிரச்சனை சொல்கிறாங்க? இவ்வளோ பேர் வாங்கும்போது அவர் வாங்குறதுல என்ன? இல்லை, அதனால ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, நமக்கு இங்கே ஒரு வீடு இருக்கு இல்லையா, நீங்கள் எதுக்கு நீங்கள் தனியாக ஒரு வீடு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கட்டுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. வேணாமே, நம்ம தான் வீடு இருக்கேன்ருக்காங்க. ரெண்டாவது அந்த வீடு வந்து அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக வாஸ்துக்கு எல்லாம் சரியில்லை, அதை வாங்க வேணான்ற மாதிரி அவர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதே மீறி இவர் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதில் கொஞ்சம் ஒரு மன கசப்புகள், வருத்தம் இருந்திருக்கு போல். இல்லை, அதை மென்ஷன் பண்ணி அவர் தனுஷ் சொல்ல, நான் இன்றைக்கி வந்து நான் இங்கிலீஷே தெரியாது, என்ன வந்து ஹாலிவுட் படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் உண்மையிலேயே பெரிய விஷயம். ஹாலிவுட் படங்களில் அங்கே இருக்கிற டாப் 10 கம்பெனிஸில் ஒரு படத்தில் பண்ணி ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனியில் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்குமாங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு வீட்டு பையனாக, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பார்த்த ஒரு கேரக்டரு அப்படியே வளர்ந்து பாலிவுட்டில் போய் அங்கேயும் சக்ஸஸ் பண்ணி, ஹாலிவுட்டில் போய் அங்கேயும் சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கிறாருன்னா, தனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பூராத்தையுமே தான் வந்து பயன்படுத்திட்டார். அதுக்கு சரியான நேரங்களில் சரியான ஆட்களும் அமைஞ்சது, அந்த ஆட்களையும் அவர் சரியாக பயன்படுத்தார். வெற்றிமாறன் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து ஒரு பேரோட பயணப்பட்டது வந்து அவருக்கு வந்து அவர் தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டாரு. அது அங்கே இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் போய் நிற்கிது. அவருடைய இந்த வளர்ச்சிங்கிறது வந்து கடுமையான உழைப்பு, முயற்சி, கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினது, சரியான ஆட்கள்ட்டு சரியான விஷயங்களை வாங்கினது, ஒட்டுமொத்தமாக அவருடைய முழு திறமை தான். அந்த ஸ்பீச்சில் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, அவரை பற்றின சர்ச்சைகள் நிறைய வந்திருந்தது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தா, என் பசங்களுக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு என்னை பற்றி தெரியும், என் ஃபேன்ஸுக்கு கூட தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருந்தார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சமீப காலமாக சமூக வலைதளங்களில் வந்து
தனுஷை பற்றி நிறைய செய்திகள் வருது. சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது, சில விஷயங்கள் பொய்யா இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. சுசித்ரா பேசின விஷயம், அது மாதிரி யாராவது டிவோர்ஸ் ஆனால் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க, இவர் தான் காரணம் அப்படின்னு. ஆரம்பத்தில் சில விஷயங்கள் வந்து விளையாட்டாக, சில விஷயங்கள் அது வந்து வேறு மாதிரி கண்மையாகி போயிடுச்சு தனுஷ்க்கு. அந்த பேர் ஒன்றும் இருக்குது, அதை வச்சு தொடர்ந்து அவரை வந்து பேசுகிறாங்க. அதனால அவர் திருப்பி பேசுகிறார். சொல்லப்போனால் இப்போ தனுஷ்க்கு நேரமே கிடையாது ஹாலிவுட். அதாவது என்னென்னா, காலையில் ஹைதராபாத்தில் ஷூட்டிங், சாயங்காலம் ராயன் படத்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஃப்ளைட்டில் வந்து இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சு திருப்பி போகிறார். இந்த மாதிரியான பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறதோ மற்ற விஷயங்கள் தலையிடுறதுக்கு அவருக்கு டைமே கிடையாது. அவ்வளோ பிஸியாக இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தெலுங்கு படம் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, ஹாலிவுட் படம் பண்ணுறாரு, தமிழில் பண்ணுறாரு, தமிழில் டைரக்ட் பண்ணுறாரு. தமிழில் 2 படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த படம் ஒன்று, அப்புறம் இன்னொரு படம் வந்து நிலவுக்கு இனிமேல் என்னடி கோவம்னு அவனுடைய அக்கா பையனை வச்சு பண்ணிகிட்ருக்காரு ஒரு படம். 2 படம், ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அது வேறு லாங்குவேஜில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் சில விஷயங்கள் மெச்சூர்டு இல்லாமல் பண்ண சில விஷயங்கள், அதாவது ஒரு உண்மையெல்லாம் வராது, சில விஷயங்கள் மெச்சூர்டு இல்லாமல் விளையாட்டுத்தனமாக பண்ண விஷயங்கள், அது அப்படி ஸ்டாண்டர்டாக தனுஷுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டார். பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்குமே நேரம் கிடையாது. அப்படிங்கும்போது அது தொடர்ந்து அதை பற்றி தன்னை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அவருக்கு. ஓகே சார், செல்வராகவன் அவர்கள் வந்து தம்பியை பற்றி ரொம்ப உயர்ந்தெல்லாம் பேசியிருந்தார். இல்லை சார், தம்பியை பற்றி ஒரு பெரிய வளர்ச்சி தானே, ஒரு பெருமை இருக்கும். தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு 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 கேரக்டர். வீட்டில் விளையாண்டுட்டு இருந்த பையனை இங்கே வாடான்னு கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு ஹீரோவாக்கி என்னோட ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போய் நிற்கிது அப்படிங்கிறது ஒரு பெருமை தானே. அது வந்து அதை செதுக்குனதில் வந்து செல்வராகவன் தான். எப்படி பார்க்கணும், எப்படி நடிக்கணும், எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படத்தை விட்டுருங்க, புதுப்பேட்டை மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அந்த கேரக்டருக்கு தனுஷ் எப்படி யோசிச்சாரே தெரியல. ஒல்லியாக சின்னதாக ஒரு பையன் ஒரு தாதான்னு ஒரு கேரக்டரில் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா யார் ஏற்றுக்குருவார் முதல்ல யோசிப்பாங்களா? அது அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து சிவராகவன் எடுத்தார். அப்போ தான் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி உலகம் முழுக்க போய் நிற்கிது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெருமை. இன்னைக்கு அந்த படம் வந்து 2 இயர்லியாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் புதுப்பேட்டை. இன்னைக்கு வந்துச்சு அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு டயலாக்காக இருக்கட்டும், அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அந்த தனுஷோட இந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த படம் 2 இயர்லியாக வந்துச்சு. அது இப்போ பண்ணிட்டு அந்த படம் அது வந்து அதை வந்து ஒரு பெருமையாக பார்க்குறாரு. தன்னால் உருவாக்கப்பட்ட பையன், நம்ம வீட்டில் இருந்த ஒரு பையன், சைக்கிளில் ஓடிட்டு இருந்த பையன், அவனை கூட்டு வந்து ஹீரோ ஆக்கி விட்டோம், இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்காருங்கிறது அவருக்கு. அதுக்கு முழு கிரெடிட்டும் அவங்க அப்பாவுக்கும் செல்வராகவன் தான். தனுஷை பொறுத்த வரைக்கும் முதல்ல துளுவு தலைமை பண்ணுறாங்க. அவங்க அப்பா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் அதுக்குள்ள என் ராசாவின் மனசிலே அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த அவங்க அப்பா வந்து அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் படம் ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி ஓன் ப்ரொடக்ஷன் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தால் கூட பையன் ஹீரோ, இன்னொரு பையன் டைரக்டர், தான் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஒட்டுமொத்த சேவிங்ஸையும் அந்த படத்தை போடுறாரு. ஆனால் படம் முடிக்க முடியல. ஏன்னா இவருடைய ஸ்டைல் வேறு, செல்வாவுடைய ஸ்டைல் வேறு. செல்வா அப்பயே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டைலாக எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்புறம் போட்ட பட்ஜெட்டு ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூல்லே காலி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து படத்தை மூவ் பண்ணிட்டு போகல. துளுவதலைமையில் நடந்த விஷயங்கள் எங்களுக்குலாம் நல்லா தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒரு ஷெட்யூல் போய் வேணால் அடுத்தடுத்து படத்தை மூவ் பண்ண முடியல. திருப்பி போய் யாராவது ஃபைனான்ஸ்கிட்ட வாங்குவாங்க, ஃபைனான்ஸ்கிட்ட ஒரு 10 நாள் ஷூட் போவாங்க, அப்புறம் அப்படியே போஸ்ட்மார்ட் ஆயிரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஃபைனான்ஸ் வாங்க, 10 நாள் ஷூட் போக, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா அந்த படத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வாங்குவார், தெரிஞ்ச சொந்தக்காரன் ஊரில் போய் யாராவது சொந்தக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு வருவார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கப்பட்ட படம் தான் துளுவதலைமை. அப்போ படம் எடுக்கிறப்பே பயங்கர விமர்சனம். இதெல்லாம் இந்த பையனுங்களாம் ஒரு மூஞ்சியா, எல்லா விஜய் வந்துடும் எல்லாருமே விஜய் மாரி ஆயிடுவாங்களா, இருக்கிற காசெல்லாம் விட்டுட்டு திருப்பி ஊருக்கு போக போகிறாரு, கஷ்டப்பட்டு சினிமாவில் இப்போ தான் ஒரு இடத்த பிடிச்சாரு அப்படின்னு பயங்கர விமர்சனம் நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு இந்த படம் பண்ணிடுவான்னு. அதை வந்து முழுக்க பண்ணது செல்வராகவன். அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது யுவன் சங்கர் ராஜா. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி படமே இல்லை. ஃபஸ்ட் டைம் அந்த படம் வருது, தனுஷ் பண்ணுறாரு. அது தனுஷ்க்கு இன்னொரு பேர், அந்த ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் இப்போ பிள்ளை இல்லை. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு செகண்ட் நாளில் பெருசாக வந்து போகல. விமர்சனங்கள் வந்து பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்குது, இந்த படத்தில் பெரிய மைனஸே ஒரு பையன்தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் படத்துக்கு ஸ்லோவாக பூஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் படம் ஓடிடுச்சு, அப்புறம் எங்கேயோ போய்ட்டு ஆரம்பிச்சுங்க. ஆனால் அந்த படத்துக்கு எடுத்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ரிஸ்க்கு. மொத்த தன்னுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டார். 2 பசங்களுடைய வாழ்க்கையை அதை பணைய வைக்கிறார். அப்படிங்கிற ஒரு அது ஏன் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா
ரிஸ்க் எடுக்காமல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த தனுஷை வச்சு அவங்க அப்பா பண்ண ஒரு விஷயம். அதற்கு பிறகு தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணார். அதுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், பெரிய எங்கேயோ போயிட்டார். அதாவது பொல்லாதவன் வரைக்கும் வேறு ஒரு தனுஷ், பொல்லாதவனுக்கு பிறகு இப்போ ஒரு தனுஷ். அதாவது ஒரு படம் ஓடிடுச்சு, இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ளே வந்துட்டோம்னா கூட தன்னை தக்க வச்சுக்கிறார் இல்லையா, அதுதான் பெருசு. எத்தனையோ பேர் ஒரு படம் 2 படம் கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்து அவங்களால அங்கே நிற்க முடியாது. ஒரு படம் பெரிய ஹிட் படம், நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா விக்ரம் பிரபு கும்கி ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஆனால் அடுத்தடுத்து அவருக்கு சரியாக படங்கள் அமையலை, அவரால் நிற்க முடியல. கௌதம் கார்த்திக் கடல்னு ஒரு படம் பண்ணுறாரு, மணிரத்னம் படத்தில் பண்ணுறாரு. ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் படங்கள் சரியாக அமையலை, நிற்க வச்சுக்கிற முடியல. ஆனால் தனுஷ்க்கு வந்து ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிளாக இருந்த பிறகு உள்ளே வந்த பிறகு அப்புறம் வந்து தன்னை வந்து நிற்க வச்சுட்டார். தனுஷுக்கு சொல்ல போனால் நடிக்க வர்றதுக்கு ஆசையே இல்லை, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸே. தனுஷ்க்கு பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சாது. நடிக்கணுங்கிற ஒரு ஆசையில் அவங்க அப்பாவும் வேணும்னு பண்ண கம்பல்ஷன் தான். அவங்க அம்மா கூட வேணுன்றாங்க, நடிக்க வேணாம், ஒரு ஆள் சினிமா 2 பேர் சினிமாவில் இருக்கீங்க போதும், படிச்சுட்டு ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னோடனே இல்லை நான் கொண்டு வந்து இதாக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தாங்க. வலுக்கட்டாயமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் தன்னை வந்து தக்க வச்சுட்டார். அதுக்கு உள்ளே என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அசுரன்லாம் நம்ம வந்து ஒரு 30-35 வயசு பையன் வந்து ஒரு 50 வயசு மாதிரி ஒரு பையனுக்கு அப்பாவாக வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கேரக்டர். கொஞ்சம் ஓவராக போனால் ரொம்ப ட்ராமாட்டிக்காக போயிடும், ரொம்ப கம்மியாக போனால் அது மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டையும் மேட்ச் பண்ணி அந்த லுக்காக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி தன்னை வந்து ஒரு 100% ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ஒரு ஆக்டராக வந்து கன்ஃபார்ம் பண்ணது வந்து அசுரன் தான். அதுக்காக தனுஷ் எடுத்துகிட்டு வந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தள்ளி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தயார்படுத்திட்டு வந்து இன்றைக்கி இங்கே நிற்கிறாரு. முதல் படம் பவர் பாண்டி பண்ணார், அதுவும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, ஓரளவுக்கு படம். 2வது படமும் பண்ணியிருக்காரு. ஓகே சார், இப்போ தனுஷ் அவரோட இயக்கத்தில் செல்வராகவன் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ அடுத்தது செல்வராகவன் அவரோட இயக்கத்தில் தனுஷ் நடிப்பார். அடுத்தது கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறாங்க, செல்வராகவன் டைரக்ஷனில் ஒரு படம் தனுஷ் பண்ணுறாரு. அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. புதுப்பேட்டை 2 மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு. செல்வராகவன் ஒரு படம் பண்ணுறாரு, அது புதுப்பேட்டை 2வாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுப்பேட்டை பற்றி சமீப காலமாக நிறையா டாக் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி புதுப்பேட்டை 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இன்னொரு விஷயமும் வந்து ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் முடிஞ்ச கையோடையே குபேரா ஷூட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, காலையில் ஹைதராபாத்தில் ஷூட் நடக்குது, சாயங்காலம் ராயன் படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குது. இவர் காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு 6 மணிக்கு ஃப்ளைட் இங்கே வந்துடுறாரு. நைட்டு பூரா டப்பிங் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு விடியகாலம் 5 மணிக்கு எழுந்து திருப்பி போயிறாரு. இந்த மாதிரி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. குபேரா படம் அங்கே பாம்பேயில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு படம் வந்து தெலுங்கு படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த படம் போயிட்டுருக்கு. தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆளாக இருக்க. தன்னை பிஸியாக வச்சுருக்காரு. சில பர்சனல் விஷயங்கள்னால உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் பர்சனலாக கொஞ்சம் பிஸியாகவே வச்சுருக்காரு. ஓகே சார், இப்போ தனுஷ் அவர் மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வராரு. அந்த வகையில் வந்து ரஜினிகாந்த் அவரோட பயோபிக் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. இளையராஜா அவரோட பயோபிக் வந்து தனுஷ் நடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து பேக் டு பேக் 24th மூவி 25th 26 வருது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அவரை ஃபாலோ பண்ணி தான் அவர் போகிறார். தனுஷ் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இவர் பண்ணுவார். ஆரம்பத்தில் தனுஷை ஃபாலோ பண்ணியிருந்தார், இவர் விஜய் ஃபாலோ பண்ணுறார். அந்த இடத்த யார் பிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கு நோக்கி போகிறார். அதாவது ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆள் தனுஷுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சனாக இருக்கிறார். அப்போ அந்த ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும், அது சரியான ரூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறார். அது ஒரு போட்டின்னு கூட வச்சுக்கலாம். போட்டியா இல்லை அதை ஃபாலோ பண்ணுறாரா, இல்லை அவர் ரோல் மாடல் எடுத்துக்கிறாரா, எப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் செய்கிற விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுறார். இப்போ ஒரு இளையராஜாவுடைய பயோபிக்கில் இவர் நடிக்கிறார், தனுஷ் நடிக்கிறார். அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இதே மாதிரி ரஜினிகாந்தோடைய பயோபிக்கில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது பல சிக்கல் இருக்காது. இந்த பக்கம் தனுஷ் இருக்கார், அந்த பக்கம் தனுஷை விட்டுட்டு அங்கே பண்ணுறப்ப அது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு செய்தியாக தான் போயிட்டு இருக்க ஒழிய கன்ஃபார்ம் பண்ணல. வரிசையான லைனப் வந்து வெங்கட் பிரபு படத்தில் பண்ணுறாரு, அடுத்து சுதா கோக்ரா படம் பண்ணுறாரு. அந்த மாதிரியான வெயிட்டிங்கில் இருக்குது. 2 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஏஆர் முருகதாஸ் படம் வந்து ஒரு பிரேக் இருக்குது. பிரேக் முடிச்சு அந்த படத்தை ஆரம்பிக்குது. இது முடிச்ச உடனே வெங்கட் பிரபு படம் முடிச்சோடனே சுதா கோக்ரா படம், இந்த மாதிரியான ஒரு லைனப்பில் இருக்கிறாரு. டேரக்டர்ஸை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். டேரக்டர்ஸ் இந்த குட் நைட் டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணுறாரு, அவர் படத்துலையும் ஒரு படம் பண்ணுறாரு. ஆக மொத்தம் 3 படம் வந்து லைனப் வச்சுருக்காரு. எல்லாமே வேறு ஜானரில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ். சுதா கோக்ரா அவங்க என்ன மாதிரியான படங்கள் பண்ணுவாங்கன்னு தெரியும்.
நம்ம வெங்கட் பிரபு அவர் ஒரு என்ன மாதிரி படம் பண்ணுவாங்க, வேறு ஜானரில் பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் படம் கொடுத்த டேரக்டரோட ட்ராவல் பண்ணணும், நல்ல லைனப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது அவருடைய லைஃப் வந்து அடுத்தடுத்து கொண்டு போகணுன்றதுக்கு ஒரு பிளான் தான். தனுஷ் எப்படி ஒரு பிளான் பண்ணுறாரு, அதே மாதிரி இவரும் ஒரு ட்ராக்கில் பிளான் பண்ணுறாரு. அவரை நோக்கி தான் இவரும் போயிட்டு இருக்காருங்கிறது உண்மைதான். அப்போ விஜய் அவரோட இடத்தை வந்து சிவகார்த்திகேயன் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, விஜய் இடத்தை நம்ம இந்த திருப்பி நிறைய இடங்களில் கேட்குறாங்க. விஜய் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. ஏன்னா விஜயினுடைய இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ட்ராவல். அது 25 வருஷம் ட்ராவல் வந்து என்னென்னா, அந்த இடம்ங்கிறது வந்து என்னென்னா பிஸ்னஸ் தான். விஜய் இடத்துனா விஜய் ஒரு வீட்டில் இருக்கார், காலி பண்ணி அந்த வீட்டில் நம்ம குடி போகிறது கிடையாது, பிஸ்னஸ் தான். ஓப்பனிங் எப்படி இருக்குது, விஜய் படம் எந்த மாதிரி படமாக இருந்தாலும் சரி, என்ன விமர்சனத்துக்குள்ளான படமாக இருந்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸை வந்து இவங்க தொடர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ ரஜினிகாந்த் வந்து 40 வருஷத்தில் பண்ண ஒரு டார்கெட்டை வந்து அது பக்கத்தில் போய் விஜய் நிற்கிறார். அப்படிங்கும்போது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி. இப்போ அந்த இடத்த நோக்கி இவங்க போகிறது, வெற்றிகள் மட்டும்தான் இவர்களே அந்த இடத்த கொண்டு போய் நிப்பாட்டும். அது யாராக இருந்தாலுமே, சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்டாலும் சரி, தனுஷ் ஆசைப்பட்டாலும் சரி, மற்ற எந்த நடிகர் ஆசைப்பட்டாலும் சரி, விஜயினுடைய இடத்தை யார் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் வெற்றி தான் அது தீர்மானிக்கும். தொடர் வெற்றி தான் அவர்களே அங்கே கொண்டு போய் நிற்பாங்க. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை வந்து செலவழித்து நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார்.